இன்னைக்கு சேலம் ஸ்டைல்ல ஒரு சிக்கன் கிரேவி பார்க்க போறோம். பாத்திரத்த அடுப்புல வச்சு எண்ணெய் ஊத்தி, 1 ஸ்பூன் நெய் ஊத்தி, நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. சோம்பு, பட்டை, லவங்கம், 1 ஏலக்காய், பெரிய வெங்காயம் 2, சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவுக்கு நல்லா வெட்டி ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கப்புறமா கருவேப்பிலையும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதோட அளவு வந்து 1/2 கிலோ சிக்கனுக்கு நீங்க 1 கிலோனா இதே டபுள் பண்ணிக்கோங்க. சிக்கன நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 கேஜி சிக்கன அது கூட ஆட் பண்ணிட்டு நல்லா சுருள சுருள அந்த எண்ணெயிலே வேக வைக்கணும். அதுக்கு கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு தண்ணிலாம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் ஸ்பீட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா நல்லா தண்ணிலாம் வெளியே வந்திருக்கும். அந்த நேரத்தில் தக்காளியை நல்லா கட் பண்ணி அரைச்சி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த தக்காளி கூட கலந்துட்டு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிங்கன்னா நல்லா தக்காளி வாசனைலாம் போய் சூப்பராக வெந்திருக்கும். அது கூட கொத்தமல்லி தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.